அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 61வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவில் பெட்ரோல் தான் பிள்ளையா படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டை பார்த்தோம். பெட்ரோல் தான் பிள்ளையா படத்தில் இடம்பெற்ற இன்னொரு அருமையான பாடல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது. கவிஞர் வாலி எழுதிய இந்த பாடலின் வரிகளும் சென்சாரால் மாற்றப்பட்டது. சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது. பாட்டோட இறுதி சரணத்துல மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு. அந்த அறிஞர் அண்ணா போல் அப்படிங்கிறது வந்து சென்சார்ல மாற்றப்பட்டு மேடையில் முழங்கு திருவிகா போல் அப்படின்னு வரும். மேடையில் முழங்கு திருவிகா. ஆனா பாட்டை பாத்தீங்கன்னா தெரியும், எம்ஜிஆர் வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு தான் வாசிச்சிருப்பாரு. மேடையில் முழங்கு திருவிகா போல். நல்ல நல்ல இதே பாட்டு படத்துல இன்னொரு தடவை வரும். இந்த வெர்ஷனை வந்து பி. சுசிலா பாடியிருப்பாங்க. பி. சுசிலாவோட சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து இந்த பாட்டை பாடியிருப்பாரு. இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால். இந்த பாட்டை பத்தி விமர்சனத்துல என்ன எழுதிருந்தாங்க தெரியுமா? இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலை. படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்களுமே எப்படி இந்த பாட்டை பாடுறாங்க, இது என்ன பாரதியார் பாட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு. பெட்ரோல் தான் பிள்ளையா படத்துல காதல் டுயட் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத கதை அப்படிங்கறதுனால ஒரு கனவு பாட்டை வச்சிருப்பாங்க டைரக்டர்கள். சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனசை வச்சுக்கோ காப்பாத்தி. கார் வானத்துல பறக்கிற மாதிரி எடுத்தது ரசிகர்களை ரொம்ப கவர்ந்தது. சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாடல் காட்சி ஷூட் பண்ணும்போது எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் சண்டை, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் இருவரின் நடிப்பையும் பார்த்தா நமக்கு அப்படி தெரியவே தெரியாது. தொட்டுக்கொள்ள விரல் துடிக்கும், அவ்வளவு க்ளோஸாக யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. கொள்ள விரல் துடிக்கும், விழி தூர போக சொல்லி நடிக்கும். இந்த பாட்டுக்கு நடுவுல இனிமையான ஒரு இன்டர்வியூடுங்கிற இடையிசைய மன்னர் கொடுத்திருப்பாரு. இந்த பாட்டிலையும் சென்சார் பிரச்சனை வந்தது. உறவை சொல்லி நான் வரவோ, என் உதட்டில் உள்ளதை தரவோ அப்படின்னு தான் வாலி எழுதியிருப்பாரு. அந்த உதட்டில் உள்ளதை தரவோ அப்படிங்கிறது சென்சார்ல மாட்டி உயிரை உன்னிடம் தரவோ அப்படின்ட்டு மாத்திருப்பாங்க. ஆனா பாடும்போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து உதட்டுல விரல வச்சுட்டு தான் பாடுவாரு. உறவை சொல்லி நான் வரவோ, என் உயிரை உன்னிடம் தரவோ. அதே போல சுசிலா பாடும்போதும் காலை வரையில் சேலை நிழலில் கண்கள் உறங்கிட வாவா அப்படிங்கிற வரி வரும். ஆனா அந்த சேலை நிழலில் அப்படிங்கிற வரியை வந்து சென்சார்ல மாத்திருப்பாங்க, சோலை நிழலில் அப்படின்ட்டு மாத்திருப்பாங்க. ஆனா சரோஜாதேவி பாத்தீங்கன்னா முந்தான ஏழை முகத்தை மூடிட்டு சேலை நிழலின்ற வார்த்தைக்கு தான் நடிச்சிருப்பாங்க. டிஎம்எஸ் மற்றும் பி. சுசிலா குரல்களில் உருவான ஒரு இனிய டூயட். ஒவ்வொரு பாட்டுமே இந்த படத்துல மிக மிக இனிமையா இருக்கும். ஆனா ஒரு வாரப்பத்திரிகையில வந்து விமர்சனம் பண்ணும்போது என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இசையில் பசை இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சக்கரை கட்டி ராசாத்தி என் மனசை வச்சுக்கோ காப்பாத்தி. தாலாட்டு பாடல்கள் என்றாலே மெல்லிசை மன்னருக்கு நிகர் மெல்லிசை மன்னர் தான். பல குடும்பங்களில் பல குழந்தைகளுக்கு இந்த பாட்டு தாலாட்டாக இருந்த ஒரு பாட்டு தான். டிஎம்எஸ் இந்த பாட்டுல தன்னுடைய குரலால அப்படி மயக்கி இருப்பாரு. கவிஞர் வாலியும் மெல்லிசை மன்னரும் இணைந்து கொடுத்த ஒரு அருமையான தாலாட்டு. தொடரும் கனவுகள் தொடரட்டுமே. செல்லக்கிளியே மெல்ல பேசுங்கிற வரையில அந்த மெல்ல பேசுங்கிற வார்த்தைய
ரொம்ப மெல்லமா பாடி அந்த வார்த்தைக்கே உயிர் கொடுத்திருப்பார் டிஎம்எஸ். இவ்வளவு இனிமையான பாடல்கள் கேட்ட பிறகும் இசையில் பசை இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ண அந்த பத்திரிகையோட ரசனையை என்னன்னு சொல்றது? இதே பாட்டை பி. சுசிலா இன்னொரு முறை பாடியிருப்பார். ஆனா இந்த பாட்டு சோகமா வரும். பெட்ரோல் தான் பிள்ளையா படம் சிவாஜி கணேசன் நடிக்க வேண்டிய படம். முதல்ல ஆரூர் தாஸ் வந்து சிவாஜி கிட்ட தான் கதையை சொல்றாரு. சிவாஜி ரொம்ப ஆர்வமா கதையை கேட்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு ஆரூர் தாஸ் என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் கிட்ட இந்த கதையை சொல்றாரு. எம்ஜிஆர் இந்த கதையை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏழு அருமையான பாடல்களோடு மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் படைத்த இசை விருந்து பெற்றால் தான் பிள்ளையா. எம்எஸ்வி இசையில் எம்ஜிஆர் நடித்த 23வது படம் 7/9/1967 வெளியான காவல்காரன். இந்த படத்துல மொத்தம் 5 பாடல்கள். குண்டடிப்பட்ட பிறகு எம்ஜிஆர் கலந்துட்ட முதல் ஷூட்டிங் இதுதான், பாடல் காட்சி. அதனால அவரை வரவேற்கிற மாதிரி கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இந்த பாடல் காட்சியில எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா 2 பேரோட காஸ்டியூம்ஸுமே வந்து ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தது. கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. மார்க் ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ரா போன்ற உடையலங்காரமும் இந்த கனவு பாடலுக்கு போட்டிருந்த செட்டும் பரபரப்பாக பேசப்பட்டது. டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா குரலில் உருவான சூப்பர் ஹிட் பாடல் இது. காவல்காரன் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிமையான பாடல் மெல்லப்போ மெல்லப்போ. மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாடே மெல்லப்போ. கவிஞர் வாலி இந்த பாட்டை எழுதியிருப்பார். சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லி. பாட்டுக்கு நடுவுல பி. சுசிலாவோட ஒரு இனிமையான ஹம்மிங்கும் ஒரு சோலோ வயலினும் வரும். அந்த ஹம்மிங்கும் சோலோ வயலினும் மனசு அப்படியே மயக்கும். சத்யா மூவிஸ் படங்கிறதுனால டியூன் செலக்ஷன்ல ஆரம்பி தனி அக்கறை காட்டியிருப்பார். டிஎம்எஸ் மற்றும் பி. சுசிலா குரல்களில் உருவான ஒரு இனிமையான பாடல். சத்யா மூவிஸ் படத்துல ஒரு சில குறிப்பிட்ட பாடல்களை தவிர மற்ற பாடல்கள் வந்து இணையத்துல இல்லை. காப்பிரைட் காரணமா என்னன்னு தெரியல, அந்த வீடியோக்கள்லாம் இணையத்துல இல்லை. அடங்கொப்புறான சத்தியமா நான் காவல்காரன், காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம், இந்த பாடல்கள்லாம் வீடியோக்களே இல்லை. இதே படத்துல ஆலங்குடி சோமு ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு. கட்டழகு தங்க மகள் திருநாளோ. பி. சுசிலா பாடிய இந்த பாடலின் வீடியோவும் இணையத்துல இல்ல, ஆடியோ மட்டும்தான் இருக்கு. எம். எஸ். விஸ்வநாதன் இசையில எம்ஜிஆர் நடித்த 24வது திரைப்படம் 11/1/1968 வெளியான ரகசிய போலீஸ் 115. இந்த படத்துல மொத்தம் 6 பாடல்கள். இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போதுதான் எம்.ஆர். ராதாவால எம்ஜிஆர் சுடப்பட்டார். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது, எம்ஜிஆரால வசனம் பேச முடியுமா, இல்லை வேற யாராவது டப்பிங் தருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனா எம்ஜிஆர் சொந்த குரல்லையே பேசி நடித்தார். இந்த ஓப்பனிங் மியூசிக் வரும்போது தியேட்டர்ல ரசிகர்களோட ஆரவாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். துள்ளல் இசையில இந்த பாடல் தொடங்கும். கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய ஒரு ஹிட் பாடல் இது.
B.R. பந்துலோட தயாரிப்பு மற்றும் டைரக்ஷன்ல எம்ஜிஆர் நடித்த 3வது திரைப்படம் ரகசிய போலீஸ் 115. கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே அருகே வா. ஆரம்பத்துல இந்த படத்துல வந்து சரோஜாதேவி தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே அருகே வா. குண்டடிப்பட்ட பிறகு எம்ஜிஆர் திரும்ப நடிக்க வந்தபோது சரோஜாதேவியை மாத்திட்டு ஜெயலலிதாவை ஹீரோயினா போட்டிருந்தார். தேன் வைத்த கன்னம் என்னவா? கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருப்பார். தரும் வாழையின் கால்கள் பின்னவா? கனித மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன், TMS மற்றும் P. சுசிலா இணைவில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே ரகசிய போலீஸ் படத்துல பியானோ இசையோடு தொடங்கும் ஒரு அருமையான பாடல் இது. பியானோ இசையில மன்னர் பல பாடல்களை கொடுத்திருப்பாரு. இந்த பாடல்ல வந்து பியானோ, வயலின் மற்றும் ஃப்ளூட்டை வந்து பாட்டு பூரா ரொம்ப அழகா பயன்படுத்தியிருப்பார். பால் தமிழ் பால் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாட்டை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் ஒவ்வொரு வரியுமே பால் பால்னு முடிகிற மாதிரியே கவிஞர் வாலி எழுதியிருப்பார். துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன் பால் மனம் பால். பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், அத்திக்காய் காய் காய்னு கவிஞர் கண்ணதாசன் எழுதி வந்த காலத்துல கவிஞர் வாலியும் வந்து தன்னோட பங்குக்கு பால் பால்னு முடிகிற மாதிரி இந்த பாட்டை எழுதியிருப்பார். என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தே. ஆனா கவிஞர் வாலி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு சரணத்திலுமே ஒவ்வொரு வரியுமே வந்து பால் பால் பால்னே முடியும். ஆனா அந்த கடைசி வரி வந்து தேன்னு முடிகிற மாதிரி எழுதியிருப்பார். உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் இப்படி பாலும் தேனும் கலந்து பாட்டு பூரா எழுதியிருப்பார். வந்த மலைப்பால் கவி புனைந்தேன் உந்தன் TMS மற்றும் LR ஈஸ்வரி குரல்களில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது. பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் இந்த பதிவுல மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதனோட இசையில எம்ஜிஆர் நடித்த சில பாடல் காட்சிகளை பார்த்தோம். ரகசிய போலீஸ் படத்துல இன்னும் இனிமையான பாடல்கள் இருக்கு. அதை வரும் பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.